நண்பா நம்ம எல்லாருக்குமே வந்து காசு பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு வழி என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ வந்து ஸ்டாக் வந்து வாங்குறது, எப்போ வந்து விற்கிறது, எப்படி ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வந்து பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் நம்ம இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஏன் வந்து இம்பார்ட்டன்ட்னா, இந்த ஆத்தர் ஹி நோஸ் இஸ் கிராஃப்ட். ஏன்னா கூகுள் வாங்கி ஆல்மோஸ்ட் 730% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, ஆப்பிளில் 440% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, டெஸ்லாவில் 1000% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபாலோ பண்ணுமா இல்லையா, பார்க்கலாமா? ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹரிஷ் ஸ்ரீகாந்த். ஒரு நல்ல ஸ்டாக் வந்து பிக் பண்ணுறதுக்கு அதுக்கு 2 குவாலிட்டிஸ் வந்து தேவைப்படுது. முதல் குவாலிட்டி என்ன, அந்த கம்பெனிக்கு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து தேவை. நல்ல ஏர்னிங்ஸ்னால நல்ல சம்பாத்தியம். அதாவது பாஸ்ட்ல அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து முக்கியம் இல்லை கைஸ், கரண்டாக அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஃபியூச்சரில் அவங்களோட ஏர்னிங்ஸ் அவங்களோட சம்பாதியம் எவ்வளோ பெட்டராக போக சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு கம்பெனிக்கு வந்து இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும், அப்புறம் நிறைய பேருக்கு சேலரி கொடுக்கணும், நிறைய பில்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். இது எல்லாம் போக நெட் ப்ராஃபிட் தெரியுமா, எதை வந்து அவங்க வந்து பேங்க்ல போடுறாங்களோ அது ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நண்பா, ரெண்டாவது குவாலிட்டி வந்து என்னன்னா பிரைசிங் பவர். பிரைசிங் பவர்னா எவ்வளவுதான் ஒரு கம்பெனி வந்து நிறைய காம்படிஷன் இருந்தா கூட அவங்களால ஒரு பிரைஸ் வந்து செட் பண்ண முடியும், அந்த பிரைஸ்ல அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து வரும். அதுதான் வந்து பிரைசிங் பவர். எதனால ஒரு கம்பெனினால ஒரு நல்ல பிரைசிங் பவர் வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல பிராண்ட் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணலாம், இல்லாட்டி அவங்களோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கலாம். இந்த குவாலிட்டி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸை ரொம்பவே டிசைட் பண்ணும். ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டோ இல்லாட்டி அதோட சர்வீஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து லஞ்சுக்கு போகிறீங்கன்னா, ஏன் அந்த இடத்துக்கு வந்து லஞ்சுக்கு போகிறீங்க, ஏன் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ ஆஃபன் வந்து அந்த கடைக்கு வந்து போகிறீங்க, சப்போஸ் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பிஸ்னஸில் இல்லாமல் வந்து போச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெசிஷன்ஸ் வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்கல்ல. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, அந்த வெப்சைட்டுக்கு ஏன் ரெகுலராக வந்து போகிறீங்க, அதில் என்ன ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்குது, நான் அடிக்கடி இங்கே வரேன்னு எதுக்கு ஒரு எனக்கு ஒரு ஹேபிட்டாக வந்து மாறிடுச்சு ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி நம்மளோட லைஃப்பில் நிறைய டெசிஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கே அறியாமல் நம்ம நிறைய டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் தெரியுமா, அந்த ப்ராடக்ட் பற்றி. அந்த டேட்டா வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல். அதை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா, உங்கள் லைஃப்பில் டே டு டேல என்ன ப்ராடக்ட்ஸ் என்ன சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. அது வந்து ஒரு 5 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி கேட்டகரி. டெய்லி கேட்டகரினா இந்த ப்ராடக்ட் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி எவ்ரி அதர் டே நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டெய்லி கடியில் வந்து எழுதணும். ரெண்டாவது ரெகுலர்லி, அதாவது டெய்லி அளவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணல, ஆனால் வீக்லி ஒன்ஸோ இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரெகுலர்லி கடியில் வந்து நீங்கள் எழுதிக்கணும். மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா அக்கேஷனலி. அக்கேஷனலில் எப்போவாச்சும் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னா இந்த அக்கேஷனலி கடியில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நாலாவது வந்து இன்ஃப்ரீக்வெண்ட். இந்த அக்கேஷனலியில் சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கல்ல, அதோட கம்மி ஃப்ரீக்வெண்ட்டாக சில ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து இன்ஃப்ரீக்வெண்ட் கேட்டகரி கடியில் எழுதணும். ஃபைனல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுறது ஆனால் அது என் கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். இது எல்லா கம்பெனிஸ் எல்லா கேட்டகரியிலும் எழுதுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராடக்ட் பக்கத்துலையும் எந்த கம்பெனி வந்து அதை வந்து கிரியேட் பண்ணுறதோ அந்த கம்பெனி வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கா, லிஸ்ட் ஆயிருந்ததுன்னா அது பப்ளிக்னு வந்து எழுதிக்கங்க. சப்போஸ் அது ஒரு ஸ்டாக் வந்து அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் விற்க ஆரம்பிக்கலன்னா பிரைவேட்னா அந்த கம்பெனி பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். டெய்லி வந்து நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுறோம், இப்போ ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும், ஐஃபோன் பக்கத்தில் ஆப்பிள்னு எழுதிட்டு அதோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற சிம்பிள் எழுதிட்டு பப்ளிக்னு வந்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இமெயில், அப்புறம் சர்ச், இதுக்கு எது கூகுள். அப்புறம் நிறைய இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பக்கத்தில் ஃபேஸ்புக்னு வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன, நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது ரெகுலர்ன்ற கேட்டகரி அடியில் எழுதணும் இல்லையா. ஸோ இந்த ஆத்தர் வந்து என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாருன்னா, அவர் கூகுள் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ஸோ அது கூகுள். அப்புறம் வந்து ஹோல் ஃபுட்ஸ், ஸோ அது வந்து அமேசானோட கம்பெனி இல்லையா, ஸோ அமேசான் வந்து எழுதிக்கணும். அப்புறம் க்ரோசரிஸ் நிறைய வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, அது எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, காஸ்ட்கோன்னு வந்து எழுதிக்கணும். இதே மாதிரி அக்கேஷனலாக இது யூஸ் பண்ணுறீங்க, இன்ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும். லிஸ்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து முக்கியம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரி சொன்னது தெரியுமா, இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்கிட்ட இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, எனக்கு டெஸ்லா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் டெஸ்லா ஒன்றும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, ஸோ டெஸ்லான்னு வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பெலட்டான். பெலட்டான் என்ன பண்ணுறது, எக்ஸசைஸ் பைக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்கல்ல, எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என் கையில் இல்லை, அதையும் வந்து எழுதிக்கணும் பெலட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா, இப்போ நம்ம எல்லா கேட்டகரியில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட் கலர் பக்கெட்ஸ்குள்ளே நம்ம வந்து பொறுத்து போகிறோம். அதுக்கு நீங்கள் அந்த 5 கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த ப்ராடக்ட் இந்த கம்பெனியை எவ்வளோ ஆஃபன் என்னோட லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த ப்ராடக்ட் எனக்கு நிஜமாவே வந்து பிடிச்சிருக்கா, இது என்னோட லைஃப்பில் நிறைய வேல்யூ வந்து கொடுக்குறதா. மூணாவது, இந்த ப்ராடக்ட்டை நான் ஈஸியாக என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா. நாலாவது, சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்லேருந்து போயிடுச்சுன்னா நான் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுவேன். அப்புறம் அஞ்சாவது, ஃபியூச்சரில் எவ்வளோ நாள் வரையும் நான் அதை யூஸ் பண்ணுவேன் நான் இப்போ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துக்கணும். இதோட ஆன்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த டிஃப்ரெண்ட் கலர் பக்கெட்ஸ்குள்ள நம்ம தள்ள போகிறோம்.
கைஸ் ஃபர்ஸ்ட் கலர் பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன். இந்த கிரீன் கலர் பக்கெட்குள்ள என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம தள்ள போறோம்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு 5 கேட்டகரி போட்டு வச்சிருந்தோம் தெரியுமா. அதுல வந்து ரெகுலர்லி அண்ட் டெய்லின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி தெரியுமா. அதுல இருந்தா ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிக்கப் பண்ண போறோம். அதை பிக்கப் பண்ணிட்டு இந்த 5 கொஸ்டினை வந்து நம்ம ரன் த்ரூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இப்போ நம்ம ஆப்பிள் வந்து எடுத்துக்கலாமே. இப்போ ஐபோன் வந்து நான் ஆஃபன் வந்து யூஸ் பண்றேன். ஆமா, நான் டெய்லி வந்து யூஸ் பண்றேன், ஒர்க்லயும் யூஸ் பண்றேன், அது மட்டும் இல்ல மேக் புக்கையும் யூஸ் பண்றேன். ரெண்டாவது கொஸ்டின், எனக்கு இந்த ஐபோன் பிடிச்சிருக்கா, ஐயோ ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. மூணாவது, இது அவ்வளவு ஈஸியா நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா சான்ஸே இல்லை, வேற எந்த போனையும் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நாலாவது, இது ஃபியூச்சர்ல மார்க்கெட் வந்து போயிடுச்சுன்னா, ஐபோன் மார்க்கெட் வந்து போயிடுச்சுன்னா மிஸ் பண்ணா கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். ஸோ ஃபைனல் கொஸ்டின், ஃபியூச்சர்ல வந்து இந்த ஆப்பிளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணா, ஆப்பிளோட ப்ராடக்ட் இல்லாமல் என்னோட லைஃப்ல என்னால் யோசிக்கவே முடியாது. அவ்வளோதான் அந்த 5 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஆத்தர் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கிரீன் பக்கெட்குள்ள அவர் என்னெல்லாம் போட்டிருக்காரு, கூகுள் வந்து போட்டிருக்காரு, இன்ஸ்டாகிராம் வந்து போட்டிருக்காரு, அமேசான் வந்து போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் என்னன்னா எல்லோ பக்கெட். எல்லோ பக்கெட்டுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டகரி இருந்து இல்லையா, அதாவது ரெகுலர்லி அண்ட் டெய்லி, அதுலேருந்து எல்லா ஸ்டாக்ஸ் எல்லா கம்பெனிஸ் வந்து எடுத்துட்டு இந்த 5 கொஸ்டினை திருப்பி நீங்க ரன் த்ரூ பண்ணணும். ரன் த்ரூ பண்ணும்போது இதான ஒரு கொஸ்டினுக்கு ப்ராப்பராக ஒரு ஆன்சர் இல்லைன்னா அதை வந்து நீங்க எல்லோக்குள்ள தள்ளிடணும். இப்போ நீங்க நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆத்தர் என்ன சொல்றேன்னா, டெய்லி அவர் வந்து யூஸ் பண்ண வரான், அது நல்ல சர்வீஸும் வந்து கொடுக்குறது. ஆனா ஃபியூச்சர்ல அது இல்லாம அவரால் வாழ முடியும்னா அவரால் வந்து வாழ முடியும். வேற ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா அவர் போவார்னா கண்டிப்பா வந்து போவார். ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் ஆன்சர் வந்ததுனால இதெல்லாம் நீங்க எல்லோ குள்ள தள்ளிடணும். நெக்ஸ்ட் நீங்க பாருங்க, ஊபர் ஈட்ஸோட எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. அது இப்போ வந்து கன்வீனியன்ட்டா நம்மளுக்கு வந்து இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பா நான் வேற ஏதாவது சர்வீஸ் வந்து போடுவேன், ரொம்பலாம் ஃபியூச்சர்ல நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வரதுனால அது எல்லோ பக்கெட்குள்ள நீங்க தள்ளிடணும். ஃபைனல் பக்கெட் என்ன, ப்ளூ பக்கெட். ப்ளூ பக்கெட்ல என்னன்னா, இந்த ப்ராடக்ட் இந்த கம்பெனி ஈஸியா என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும், அது என்னோட லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க கேப் எடுத்துக்கோங்களேன். கேப் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவ்வளோ ஆஃபன் வந்து கேப் கடைக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு பிடிக்குமானா பிடிக்கும், ஓகே தான், ஆனால் வேற யாராவது நல்ல துணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து போயிடுவேன். ஸோ இதுமாதிரி அவ்வளோ ஸ்பெஷலாக இல்லாதனால ப்ளூ பக்கெட். ஸோ இந்த ப்ளூ பக்கெட்டுக்கு வந்து சோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃப்ரீக்வெண்ட் அண்ட் அக்கேஷனல் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி நம்ம கிரியேட் பண்ணோம் தெரியுமா. அதுலேருந்து கம்பெனிஸ் எடுத்துட்டு இந்த 5 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரன் த்ரூ பண்ணணும். வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு, பெஸ்ட் பை, அப்புறம் டங்கன் அண்ட் டோனட்ஸ் அவர் வந்து கொடுக்குறாரு. இப்போ நம்ம இன்னொரு கேட்டகரி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, அதாவது வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்கிட்ட இல்லை. அதுக்கு என்ன, டெஸ்லா வந்து எக்ஸாம்பிள். இந்த டெஸ்லா கம்பெனி அவர் வந்து எல்லோ பக்கெட்டுக்குள்ள தள்ளுறாரு. ஏன்னா இப்போ அந்த டெஸ்லா வந்து அவருக்கு வந்து ஓட்ட பிடிக்கணும்னா ரொம்ப வந்து அவருக்கு ஓட்ட பிடிச்சிருக்கான். ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லேயே அது வந்து ஐஃபோன் மாதிரி கருதுறாங்க. ஆனால் அதில் 2 இஷ்யூஸ் இருக்கு. ஒன்று என்ன, அதோட பேட்டரி சார்ஜ் ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, அவர் சுற்றி நிறைய வந்து டெஸ்லாவோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்லை. ஸோ இது மாதிரி நெகட்டிவாக 2 ஆன்சர் வரதுனால அதை எல்லோக்குள்ள தள்ளிடுறாரு. கைஸ் இது மாதிரி ஜென்யூனாக உட்காந்துட்டு ஒரு 2-3 நாள் உட்காந்துட்டு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் பக்கெட்ஸ்குள்ள போடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பக்கெட்ஸ் நீங்கள் போட்டாதான் இந்த ஸ்டாக் வாங்கலாமா இல்லையான்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வரும். மூணாவது ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னா, இது மாதிரி டிஃப்ரெண்ட் பக்கெட்ஸ்ல போட்டோம் இல்லையா, எல்லா பக்கெட்ஸ்குள்ளேயும் நம்ம ரேங்க் வந்து பண்ண போறோம். ஏன் நம்ம வந்து ரேங்க் பண்ணோம்னா, இது மாதிரி ரேங்க் பண்ணாதான் எந்த ஸ்டாக் எந்த கம்பெனி நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, எவ்வளவு காசு வந்து ஒரு ஸ்டாக்ல போடலான்ற ஒரு தெளிவு வரும். உங்களோட டவுட் வந்து எனக்கு புரியுது. இப்போ ஒரே கம்பெனி கிரீன் அண்ட் எல்லோல இருந்தா என்ன பண்ணணும், ஸோ அது ரெண்டுத்துலயுமே இருக்கிறதுனால அது கிரீனுக்கு வந்து புஷ் பண்ணுங்க. இப்போ அமேசான் பாத்தீங்கன்னா கிரீன்லயும் இருக்கு எல்லோலயும் இருக்கு ஆத்தர் இருக்கு, ஸோ அவர் கிரீனுக்கு வந்து புஷ் பண்ணிடுறாரு. அப்புறம் 2 கம்பெனியை கம்பேர் பண்ணி எதுக்கு முதல் ரேங்க் கொடுக்குதுன்னா, எந்த ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்றீங்க. இப்போ இங்க கூகுளையும் அமேசானும் வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா, கூகுள் நிறைய யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, சர்ச் யூஸ் பண்றீங்க, யூடியூப் யூஸ் பண்றீங்க, அப்புறம் ஜிமெயிலுக்கு வந்து யூஸ் பண்றீங்க. ஸோ அது வந்து அமேசானோட நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க கொடுத்துடணும். இது மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துட்டு அந்த ரேங்க் வந்து போடுங்க. கிரீன் அண்ட் எல்லோ வந்து கன்சிடர் பண்ணுங்க, ப்ளூ தேவையில்லை. நண்பா, நிறைய பேர் வந்து வாரத்துக்கு ஒரு புக் வந்து பண்ண சொல்றீங்க. அப்படி பண்ணா எந்த டாபிக்குமே என்னால் வந்து டீப்பா போக முடியல. டீப்பா போகாட்டி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஆன் எனி டே குவாலிட்டி இஸ் பெட்டர் தென் குவான்டிட்டி இல்லையா. ஸோ இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டா வந்து பாருங்க. ஸ்டாக்ஸ் பத்தி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அடுத்த வாரம் என்ன ஆகும், எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எவ்வளவு பெர்சன்டேஜ் கேபிட்டல் உள்ள தருது, கம்மி காசு இருந்தா என்ன பண்றது, நிறைய காசு இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். ஸோ இந்த புக்கோட டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நிறைய பிளேலிஸ்டோட டீடைல்ஸும் இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன, நாலேஜ் வித்வுட் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ்லெஸ். அடுத்த வாரம் பார்க்கலாமா.